வெங்கடேஷாய. இன்று 29ஆம் பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சிற்றன் சிறு கலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றோமே குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோ. உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நங்க மங்கள் மாற்றலொரும் பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான் மறைகளோருமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோல தமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. ஒரு 143 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே. மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.
பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை குலத்தில் பிறந்து பெற்றமை குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது சிற்றன் சிறு காலே வந்துன்னை சேவித்து ஆ ஆ இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் செய்வோம் உற்றோமே உனக்கே நாம் செய்வோம் மற்றையினம் காமங்கள் மாற்றலோரும் பாவாய் மற்றையினம் காமங்கள் மாற்றலோரும் பாவாய் மாற்றலோரும் பாவாய் மாற்றலோரும் பாவாய் மாற்றலோரும் பாவாய் இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். கண்ணா, அதிகாலையில் எழுந்து உன் தாமரை பாதங்களை வணங்கி வந்திருக்கிறோம். அதற்கான காரணம், பசுக்களை மேய்க்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த நோன்பை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் பொருட்களுக்காக இந்த நோன்பு மேற்கொள்ளவில்லை. 7 பிறவிகளுக்கும் நீ எங்கள் குலத்திலே பிறக்க வேண்டும். எங்களை உன் உறவினர்களாக ஏற்று உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்துவிடு. இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.
சிற்றன் சிறு காலே வந்துன்னை சேவித்து சிற்றன் சிறு காலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை குலத்தில் பிறந்து பெற்றமை குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது சிற்றன் சிறு காலே வந்துன்னை சேவித்து இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா இற்றைக்கும் பிறவிக்கும் முந்தன் மோடு எற்றைக்கும் பிறவிக்கும் முந்தன் மோடு உற்றோமே உனக்கே நாமாட்சி உற்றோமே உனக்கே நாமாட்சி மற்றம் காவங்கள் மாற்றலோரம் வாவாய் மற்றம் காவங்கள் மாற்றலோரம் வாவாய் மாற்றலோரம் வாவாய் மாற்றலோரம் வாவாய் மாற்றலோரம் வாய் அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாக பாவித்து கொண்டு பாவை நோன்பை அனுட்டித்தாள். எதற்காக இந்த பாவை நோன்பு என்னால் ஏதோ கண்ணனை பிரிந்த ஆற்றாமையை தீர்த்து கொள்வதற்காக பாவை நோன்பு
என்று சிலர் சொல்கிறார்கள். இல்லை, கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான காரணம் என்னவென்றால், அந்த கண்ணபிரானுடைய திருவடிகளிலே கைங்கரியத்தை வேண்டிதான் இந்த பாவை நோன்பையே ஆண்டாள் நோத்தாள் என்பதை ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் தம்முடைய வியாக்கியானத்திலே இன்றைய பாசுரம் சித்தம் சிறுகாலே என்கிற பாசுரத்தை திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு என்று காட்டுகிறார். இதுதான் திருப்பாவை. இதை சொல்ல வந்ததற்காகத்தான் திருப்பாவை அவதரித்தது. இதை தெரிந்து கொண்டால் எல்லா விஷயத்தையும் சகல வேதங்களையும் நாம் தெரிந்து கொண்டதற்கு சமம் என்று அவ்வளவு முக்கியத்துவம் இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய், பெத்தம்மே துண்ணுங்குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பரகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மத்தனங்காமங்கள் மாத்து மாத்தேலோர் எம்பாவாய். கண்ணபிரானிடத்திலே பறை பறை பறைன்னு சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இந்த பாசுரத்தில் என்ன நடக்கிறது என்னால், கண்ணன் இவர்கள் கேட்ட பறையை கொண்டு வந்து கொடுக்கிறான். இந்த பறையைத்தானே கேட்டீர்கள், தாருங்கள் பிடியுங்கள் பறை என்று கொடுக்கிறான். அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் கண்ணபிரானை பார்த்து சொன்னார்கள், இன்றைக்கு இந்த பறையை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை. ஏதோ ஒரு வார்த்தை பறை பறைன்னு சொன்னால் அது அப்படியே புரிந்து கொள்வது, எங்களுடைய பாவம் என்ன, உள்ளே நாங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று நீ புரிந்து கொள்ள வேண்டாமா, அதை இப்பொழுது நான் சொல்கிறேன் கேள் என்று ஸ்வம் பாரார்த்தியம் அத்தியாபயந்தி என்று திருப்பாவையுடைய தனியனிலே இருக்கக்கூடிய விஷயம் இந்த பாசுரத்தை உத்தேசித்து தான் அங்கே அருளி செய்திருக்கிறார் பராசர பட்டர். கோபிகைகள் சொல்கிறார்கள், சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. எப்பொழுது நாங்கள் எழுந்தோம் என்னால் காலையிலே வரவில்லை, சிறுகாலே அதிகாலையிலேயும் நாங்கள் எழுந்து வரவில்லை, சித்தம் சிறுகாலே ரொம்ப விடிவதற்கு மிக மிக முன்னால் நாங்கள் எழுந்து வந்து விட்டோம். சித்தம் சிறுகாலே வந்து வந்து என்றால் உன்னை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். எம்பெருமான் நம்முடைய இடம் தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவதற்கு எம்பெருமான் சித்தமாக இருக்க, அவன் இருக்கும் இடம் தேடி நாம் போய்விட்டால் ஐயோ அவன் பதறி விடுவான், ஐயோ நம்மை தேடி வந்து விட்டார்களே, இவர்களுக்கு நாம் என்ன செய்வது என்று அவன் பதறி விடுவான். அப்படித்தானே ராமாவதாரத்தில் ரிஷிகளை பார்த்து அவன் பதறினான். அது சித்தம் சிறுகாலே நாங்கள் வந்தோம், வந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னை குறித்து ஒரு அஞ்சலியும் பண்ணோம். வந்து உன்னை சேவித்து அதற்கு மேலே நாங்கள் என்ன செய்தோம், உன் பொத்தாமரையடியே போத்தும் பொருள் கேளாய். உன்னுடைய திருவடிகளிலே நின்று கொண்டு நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம். அது எப்படிப்பட்ட திருவடிகள், பொன் போலும் தாமரை போன்றதுமான திருவடிகள். தாமரை என்னால் அதற்கு என்று சில குணங்கள், மென்மையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், பார்ப்பவர் மனதிற்கு மிகவும் பிடித்தமாக இருக்கும். பொன் என்னால் அது விலை உயர்ந்ததாக இருக்கும், எல்லோராலும் விரும்பத்தக்கதாக இருக்கும். ஆனால் பொன் தாமரை ஆகாது, தாமரை பொன் ஆகாது. பொன்னும் தாமரையும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல உன்னுடைய திருவடிகள் இருக்கின்றன. உன்னுடைய பொத்தாமரையடியே போத்தும் பொருள் கேளாய். நாங்கள் சொல்ல விஷயத்தை நன்றாக காது கொடுத்து கேள் என்ன அழகான வார்த்தை. பெருமாளை பார்த்து கேளாய் கேளுன்னு சொல்கிறாள் ஆண்டாள். அர்ஜுனனை பார்த்து நான் சொல்கிறேன் நீ கேளுன்னு கண்ணபிரான் சொன்னான். அது பகவத்கீதை. ஆனால் அந்த கண்ணபிரானையே பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கேளா என்று சொன்னாளே ஆண்டாள், அதனால்தான் இதற்கு கோதா கீதா என்று பெயர் வந்தது. நான் சொல்கிறேன் நீ கேள் என்று ஸ்வம் பாரார்த்தியம் அத்தியாபயந்தி என்று அவனுக்கு ஆணையிடுகிறாள். ஒரு இடமாக இருந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கேட்டு தெரிந்து கொள் என்ன அவனுக்கு ஆணையிடுகிறாள் ஆண்டாள். போத்தும் பொருள் கேளாய், பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. பெற்றம்மே துண்ணும் குலம், ஏன்னா பசுக்களை மேய்த்து வயிறு வளர்க்கக்கூடிய குலம் என்ன, அது சாதாரண அர்த்தம், அது அர்த்தம் அன்று. பெத்தம் மேய்ந்தால் அல்லது உண்ணாத குலம். எத்தனையோ பசுக்கள் வைத்திருப்பான் இடையன்,
ஆனால் அதிலே ஒரு பசு உண்ணவில்லை என்னால், ஒழுங்காக மேயவில்லை என்னால் இவனுக்கு சாப்பாடே இறங்காது. ஒரு பசுனுடைய காலிலே சின்ன ஆணி கொத்திடுத்துன்னா அவனுக்கு என்ன ஆகும்? இவன் தலையிலே சீ வரும், அப்படியே ரத்தம் இவன் தலையிலிருந்து வரும். அப்படி பெத்தம் மெய்ந்தால் அல்லது உண்ணாத குலத்திலே பிறந்து, அப்படிப்பட்ட ஆய்குலத்திலே பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, எங்களை நீ குத்தேவல் கொண்டே தீர வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணபிரான் கேட்டான், இது நம்ம புது வார்த்தையாக இருக்கிறது, ஏதோ குத்தேவல்னு இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறீர்களே, இத்தனை நேரம் பறை பறை பறைன்னு சொன்னீர்கள், இந்த பறை என்னன்னு எனக்கு தெரியும், இந்த பறையை கொண்டு கொடுக்கிறேன், ஏதோ குத்தேவல்னு சொல்கிறீர்கள், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்தாங்கள் பறையை பிடிங்கள் என்று பறையை கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுத்தான் கண்ணபிரான். உடனே அவனை பார்த்து சொன்னார்கள், இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இன்றைக்கு இந்த அறைகின்ற பறை, இந்த வாத்தியத்தை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை. பின்ன என்ன, நீங்கள் தானே பறை பறை பறைன்னு சொன்னீர்கள். ஆமாம், பறைன்னு சொன்னோம். ஒரு வார்த்தையை சொன்னால் அது அப்படியே அவன் எடுத்துக்கொள்வது, பின்னால் என்ன அபிப்பிராயம், எதை மனதிலே கொண்டு இந்த வார்த்தையை சொல்கிறார்கள், இதெல்லாம் நீ யோசித்து பார்க்க வேண்டாமா? ஆனால் நீ எங்கே யோசித்து பார்க்க போகிறாய்? ஏனென்றால் நீ கோவிந்தன் ஆயித்தே. மாடுகள் பின்னாலே போய் போய் உன்னுடைய புத்தியும் மாடு போலவே ஆகிவிட்டது. இத்தை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. சரி, என்ன பறை என்னால் என்ன, குற்றேவல் என்னால் என்ன, நீங்களே சொல்லுங்கள், நான் கேட்கிறேன் என்று கண்ணபிரான் சொன்னான். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோம். ஏழேழு பிறவி, எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ எப்பொழுதெல்லாம் நீ அவதாரங்கள் பண்ணுகிறாயோ அப்பொழுதெல்லாம் நாங்களும் பிறக்க வேண்டும். இதுதான் ஆண்டாளுக்கும் மற்ற ஆழ்வார்களுக்கும் வித்தியாசம். ஆழ்வார்கள் எல்லாரும் பிறவி வேண்டேன் 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 என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டாள் பிறவி வேண்டும் என்று சொன்னாள். ஏனென்றால் எம்பெருமான் அவதாரம் பண்ணும் பொழுது அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு யாராவது வேண்டாமா? அப்போ நாமும் அப்பொழுது பிறக்க வேண்டும். என்றைக்கும் ஏழேழு பிறவி, ஏழு ஏழு ஏழு, எத்தனை பிறவிகள் நாம் எம்பெருமான் பிறந்தாலும் நாமும் அப்போது பிறக்க வேண்டும். எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம். சரி, பிறந்தால் மட்டும் போதுமா? பகவானுக்கும் நமக்குமான சம்பந்தத்தை உணர்ந்தவர்களாக பிறக்க வேண்டும். ராமனாக எம்பெருமான் அவதரித்தான், ஆனால் ராவணனாக ஒருத்தன் அவதரித்தான். அவன் ஒருத்தன் பிறந்தான். ராவண சேனையிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ராட்சசர்கள் பிறந்தார்கள். அந்த பிறப்பாலே என்ன பிரயோஜனம்? அவர்களெல்லாம் எம்பெருமானுடைய கோடு உண்டான சம்பந்தத்தை உணராமல் பிறந்தார்கள். அப்படி பிறக்கக்கூடாது. உந்தன்னோடு உத்தோமேயாவோம். அதற்கு மேலே உனக்கே நாம் ஆட்செய்வோம். உனக்கே என்னால் என்ன அர்த்தம்? உன் ஒருவனுக்கே, அது அர்த்தமே இல்லை. அந்த அர்த்தமெல்லாம் நம்ம கீழே கடந்து விட்டோம். இப்பொழுது கடைசியில் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்னால், உனக்கே என்றால் உன்னுடைய ஆனந்தத்திற்காக மட்டுமே நாங்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சாரமான விஷயம். இது நடைமுறையில் வருவது மிக 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 கடினம். நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறோம் என்னால் அப்பொழுது நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும். ஆஹா, இன்றைக்கி நன்றாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணினேன். ஒரு தளிகை எம்பெருமானுக்கு பண்ணால் கூட இன்றைக்கி ரொம்ப நன்னா நான் தளிகை பண்ணேன், எம்பெருமானுக்கு கொடுத்தேன் என்று அந்த எண்ணம் தோன்றிவிடும். ஆனால் அந்த எண்ணம் தோன்றக்கூடாது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், பண்ணினோம் என்னால் அது அவனுடைய ஆனந்தத்திற்காகவே இருக்க வேண்டும். ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று நம்மாழ்வார் தெரிவித்தார். வழு என்னால் குற்றமில்லாத கைங்கரியம். எது குற்றமில்லாத கைங்கரியம் என்னால், கைங்கரியத்தை நம்முடைய ஆனந்தத்திற்காக பண்ணால் அது குற்றமுள்ள கைங்கரியம். அவனுடைய ஆனந்தத்திற்காக பண்ணினால் அது குற்றமில்லாத கைங்கரியம். கைங்கரியத்தை பண்ணிவிட்டு ஆனந்தம் நமக்கு என்று நினைத்தால் அது குற்றம். ஆனந்தம் நமக்கும் அவனுக்கும் இருவருக்கும் ஆனந்தம் நினைத்தால் அது குற்றம். எது குற்றமில்லை என்னால், அவனுக்காகவே அவனுக்கு மட்டுமே ஆனந்தம் என்று நினைத்தால் அது குற்றமில்லை. தனக்கேயாக எனை கொள்ளும் மீதே என்று நம்மாழ்வார் இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக எம்மா விடு என்கிற திருவாய்மொழியிலே தெரிவித்தார். அப்படி உனக்கே நாம் ஆட்செய்வோம். இதற்கு விரோதமாக எங்களுக்குள்ளே ஏதாவது எண்ணங்கள் எழுமானால் அதை நீயே போக்க வேண்டும். மற்ற இனம் காமங்கள் மாத்து போக்க வேண்டும் என்று ஒரு அர்த்தம். இல்லை, மாற்ற வேண்டும் என்னால் முதல் ஆனந்தமாக எங்களுடையது இருக்கக்கூடாது, அது பதில் ஆனந்தமாக இருக்கலாம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி நாம் ஆனந்தப்படக்கூடாது என்று சொன்னது அது வாஸ்தவம்தான். அப்போ முதல்ல எம்பெருமானுக்கு ஆனந்தம் ஏற்பட வேண்டும். ஆனால் நமக்கு என்ன ஆகலாம் என்னால், எம்பெருமானுடைய சந்தோஷத்தை பார்த்து ஆஹா
எம்பெருமான் ஆனந்தப்படுகிறானே, என்ன ஆனந்தம் என்ன, அப்பொழுது நாம் ஆனந்தப்படலாம் என்று சாஸ்திரங்கள் நமக்கு கூறுகின்றன. ஆழ்வார்களும் இந்த விஷயத்தை தான் பலமுறை பல இடங்களிலே காட்டியிருக்கிறார். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, குலசேகர ஆழ்வார் தெரிவித்தார். படியாய் கிடக்க வேண்டும். படியாய் கிடந்தால் போருமா? ஆனால் அந்த படியாய் கிடக்கும் பொழுதும் ஒரு அறிவோடு நான் பிறக்க வேண்டும். நீ சிரிப்பாய் இல்லையா, அப்போ சிரிக்கும் பொழுது உன்னுடைய பவளவாயை நான் பார்க்க வேண்டும். இன்னும் முதல் ஆனந்தம் என்னுடையதாக இருக்கக்கூடாது, பதில் ஆனந்தம் வேண்டுமானால் என்னுடையதாக இருக்கலாம் என்று அப்படி அந்த விஷயம் மத்தனங் காமங்கள் மாத்து என்று இந்த பாசுரம் ஆண்டாள் தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்திலே இத்தோடு திருப்பாவை நோன்பு முடிவடைகிறது. 30 பாசுரங்கள் இருக்கு என்னாலும் 30வது பாசுரம் அவள் பட்டபிரான் கோதையாகத்தான் அருளி செய்கிறார். அந்த கோபிகா பாவனை என்பது இத்தோடு முடிகிறது. எப்படி முடித்தாள் என்னால் எம்பெருமானிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்தித்து முடித்தாள் ஆண்டாள். பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் திருப்பாவையை நாள்தோறும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் திருப்பாவை அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்று தெரிவித்தார். அது முடியாவிட்டால் சித்தம் சிறுகாலை என்கிற ஒரு பாசுரத்தையாவது நாள்தோறும் நாம் அனுசந்திக்க வேண்டும் என நமக்கு காட்டியிருக்கிறார். அவ்வளவு உயர்ந்த பாசுரம். இதுதான் திருப்பாவை நோன்பு என்று நாம் நன்னா தெளிவாக நாம் கொள்ள வேண்டும். இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் அது துவராபதி என்கிற திவ்ய தேசம். துவாரகை என்று சொல்கிறோமே, பஞ்சத்வாரகை, அந்த துவாரகை என்கிற திவ்ய தேசம்தான் இங்கே உணர்த்தப்படுகிறது. இந்த துவாரகையில் என்ன விசேஷம் என்னால் 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் அதில் நாயகராகி வீத்திருந்த மணவாளர் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். 16,000 கன்னிகைகளை எம்பெருமான் கண்ணபிரான் கல்யாணம் பண்ணி கொண்டான். அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு துவாரகைக்கு போனான். அந்த துவாரகையிலே அத்தனை பேரும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணினார்கள் என்னால் அவர்கள் பண்ணின கைங்கரியம் எப்படி இருக்கும்? ரொம்ப சுவார்த்தமாக இல்லாமல் பரார்த்தமாக எம்பெருமானுக்காகவே கண்ணபிரானுடைய ஆனந்தத்திற்காகவே தானே அவர்கள் கைங்கரியம் பண்ணியிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த கன்னிகைகள் கண்ணபிரானை கல்யாணம் பண்ணி கொண்ட அந்த 16,000 தேவிமார் அவர்கள் கைங்கரியம் பண்ணின இடம், அந்த கைங்கரியத்தினுடைய பெருமை இந்த பாசுரத்திலே பேசப்படுகிறதாகையால் இந்த பாசுரம் துவராபதி துவாரகையை உணர்த்துகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். இத்தோடு திருப்பாவை நோன்பு அது நிறைவடைகிறது. வங்கக்கடல் கடைந்த என்கிற 30வது பாசுரத்திலே இந்த திருப்பாவை அனுசந்திப்பவர்களுக்கு பலன் சொல்லி ஆண்டாள் தலை கட்டுகிறாள். அதையும் நாளைக்கு அனுபவித்து விட்டு நாம் இந்த பாவை நோன்பை, நம்முடைய இந்த நோன்பை நாம் நாளைய தினம் முடிக்கலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda